ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 2ல் பார்ட் 2 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. பிரேமை பார்க்குறதுக்காக தவாட்டு வர்றான். மறுபடியும் பிரேம் கிட்ட பிரச்சனை பண்ணுறான். பிரேம் அதுக்கு அமைதியாரு, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும், என்னை விடுன்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த தவாட்டு பிரேமை விடுறதாவே இல்லை. எனக்கு ஜஸ்ட் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரேமு, நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஸோ என்னை விட்டு நீ போ அப்படின்னு பிரேமுமே விரட்டுறாங்க. ஆனாலும் மறுபடியும் தவாட்டு, எனக்கு ஒரு வாய்ப்பு தான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்கள விடாமல் துரத்தி பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கு பிரேமு, நான் எதுக்காக உனக்கு வாய்ப்பு தரணும், நீ செஞ்ச தப்பு மன்னிக்க முடியாதது, நீ எப்படி நினைக்கிற, இன்னொரு டைமு என்னோட முன்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் தவாட்டு விடாமல் கையை பிடிச்சிக்கிட்டு தடுக்கிறான். நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு இன்னுமே அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க கையை பிடிச்சி அவங்கள விடாமல் அங்கேயே நின்று டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரேமும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, என்னை விடுன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட் வராங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு வேகமாக அவங்க 2 பேர் முன்னாடி வந்து சடனாக பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க. உடனே பிரேம் அவங்ககிட்ட இருந்த தடுத்து பிடிச்சி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தவாட்டு, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பேட்டு திரும்பி பிரேமோட ஃபேஸை பார்க்குறாங்க. அவங்க அப்படி பயந்து போய் நிற்கிறத பார்க்கவும், பிரேமோட ஃபேஸை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலை, நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னை இன்னொரு டைம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேம் அங்கேருந்து காரில் கூப்பிட்டுட்டு வராங்க. நேராக அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அந்த இடத்துக்கு பிரேமை கூப்பிட்டுட்டு வராங்க. பிரேம் பார்த்ததும், என்ன இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்க, இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி பிரேமுமே கேட்கவும், அதுக்கு பேட்டு, இங்கே ஃபுட்டு உண்மையிலே நல்லா இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீ என்ன சாப்பிட்ற, நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேட்டுக்கிட்ட பிரேம் சொல்கிறாங்க, நீ எந்த மாதிரியான ஒரு பொண்ணு, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், பேட்டு, நீ நினச்சே பார்க்க முடியாத ஒரு ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே பிரேமு, நான் அதை ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் உன்னை நினச்சி கூட பார்த்தது கிடையாது, நீ எந்த மாதிரி ஒரு ஆள், உன்னெல்லாம் நான் நினச்சே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், பேட் அதுக்கு, ஆனால் நான் அப்படி இல்லை, உன்னை மட்டும்தான் எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லவும் பிரேமுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியலை. ஸோ அப்படி பார்க்குறாங்க. சரி ஓகே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கையுமே கொடுத்து 2 பேருமே நூடுல்ஸு சாப்பிட்றாங்க. இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு பேட்டுமே கேட்கவும், பிரேமு, ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடி பேட்டுக்கிட்ட கேட்குறாங்க, நீ எப்போவுமே என்ன இந்த மாதிரி ஒரு பேய் மாதிரி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பியா, அதுக்கு காரணம் என்ன, நான் ஒரு வேளை அந்த தவாட் கூட திரும்பி போயிடுவேன், அகைன் அவன் கூட போயிடுவேன் அப்படி நீ நினைக்கிறியா என்ன, நீ ரிலாக்ஸாக இரு, நான் ஒருத்தன் ஹஸ்பண்ட் கூடயோ இல்லைன்னா இன்னொரு குழந்தையோட அப்பா கிட்டெல்லாம் நான் அந்த மாதிரி போக மாட்டேன், அவங்கள நான் அபகரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு பிரேமுமே சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, நீ அவங்கிட்ட திரும்ப போக மாட்டேன் அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது, என்னால் எதை அப்படி ஃபுல்லாக நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ என்னெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீ பேட்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நீ என்ன ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட ஃப்ரெண்டை நீ கவனிச்சுக்கோ, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால்ல, ஸோ நீ அவளை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேட்டு பிரேம் கிட்ட கேட்குறாங்க, நீ இன்னுமே கோவமாக இருக்கியா, இல்லை நீ இன்னும் அவனை மிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டு என்ன நினச்சி கேட்குறாங்க அப்படின்னு தெரியலை. அவங்களும் இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க போல், இவளுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா, இன்னுமே லவ் பண்ணுறாளா அப்படின்னு அவங்களே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க போல். அதுக்கு பிரேமுமே சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற, எது நான் மிஸ் பண்ணுறேனா, இதோட நிறுத்திக்கோ, நீ என்ன இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணாத,
இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிரேமு அங்கேருந்து போகிறாங்க. காரில் போகும்போது யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க, இவ என்ன சொல்கிறா, என்னை பற்றி என்ன நினச்சி வச்சிருக்கா, நான் அவன் கூட திரும்ப போக போகிறேன் அப்படின்னுலாம் சொல்கிறாள. இதுக்கு தான் அவள் தவாட்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாலா என்ன? இவ நல்லவ அப்படின்னு நான் கூட நினச்சி வச்சுருந்தேன், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்ட்டு பிரேமுமே ரொம்ப யோசிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கேட்குறா, எதுக்கு அப்படின்னு பேட்டை பற்றியே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, அவன் என்னவோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே கிளம்புறாங்க. பேட்டு இந்த விஷயத்த அப்படியே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ எதுக்காக அந்த டாக்டர்கிட்ட அந்த மாதிரி சொன்ன, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்காங்க. அப்பவும் பேட்டு அவள் ஒருவேளை அந்த எக்ஸு கூட திரும்ப போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு அவளை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எனக்கு ஒரு ரீசன் வேணும்ல, ஸோ நான் அதுக்காகத்தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டுக்கு இன்னுமே புரியலை. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா அந்த டாக்டர் உன்னை கண்டிப்பாக வெறுத்துருவா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேட்டுமே, இல்லை அவள் எனக்கு வேணும், அவள் எனக்கு கண்டிப்பாக கிடைப்பா, இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லு, நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, நீ முதல்ல இந்த கன்ஃபியூஸ்டாக சுற்றுறல்ல இதெல்லாத்தையும் சரி பண்ணு, அவள் உனக்கு நிஜமாக வேணும்னா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டுமே, அப்போ சொல்லு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேருந்து சீன் அப்படி கட் பண்ணி வீட்டில் காட்டுறாங்க. பேட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்க்கறதுக்காக நேம் வர்றாங்க, ரொம்பவே காலையிலே வர்றாங்க. அப்போ பேட் கேட்குறாங்க, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, எதுக்காக இவ்வளோ காலையிலே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் நேமு, ஏன் நான் இங்கே வரக்கூடாதா, உன்னை பார்க்கறதுக்காக நான் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு நேம் கேட்கவும் பேட் சொல்கிறாங்க, இல்லை நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், நீ எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்த அப்படின்னு தான் நான் சொல்லி கேட்டேன் அப்படின்னு பேட்டுமே கேட்குறாங்க. நான் உனக்காக ஒரு ஜாப் கொண்டு வந்திருக்கேன், அது என்னன்னா ஒரு பியூட்டி ப்ராடக்டோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு நீ போகணும், அதுக்கப்புறம் இன்னுமே ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லவும் பேட்டு தடுத்து சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, என்னால் அங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேட்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு நேமு, நீ இப்படிலாம் ரொம்ப நாளெல்லாம் லீவ் எடுக்க முடியாது, லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் பேட்டுக்கும் வருது, ஏன் முடியாது, அது என்னோட விருப்பம், நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லவும் நேமுமே, இல்லை நீ இந்த மாதிரி நிறைய நாள் லீவ் எடுத்தன்னா உன்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே உன்னோட ஃபேஸை மறந்துடுவாங்க, உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்குறாங்க. உடனே பேட்டு, இல்லை இப்போ என்னால் முடியாது, நான் அப்ராட் போயிட்டு படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நாம் அப்படி எழுந்து, இல்லை நீ போகக்கூடாது, நீ அங்கே போயிட்டன்னா நான் எங்கே எப்படி இருப்பேன், நீ என்னை விட்டு போயிடுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுக்கிட்ட கேட்குறாங்க. பேட்டு, உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் வேற ஒருத்தன் இருக்கான்ல, இன்னும் நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற, உனக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நாம, இல்லை என்ன உன்னை மாதிரி வேற யாருமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அதுக்கு பேட்டு, இல்லை என்னால் கண்டிப்பாக முடியாது, இந்த இண்டஸ்ட்ரியிலே என்னோடய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, இதை தாண்டி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு நாம, நீ தானே கேட்ட என்ன உன்னோட மேனேஜராக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் என்னோட ஜாப் எல்லாமே நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன், இப்போ நீ இப்படி சொல்கிறியன்னு சொல்லிட்டு நாம பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கு பேட்டு, பழசை பற்றியெல்லாம் நீ பேசாத, அதை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேட்டுமே கத்துறாங்க. நாமு மறுபடி பேட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. அப்படி அழுகிறாங்க. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல்ல, நீ எப்போவுமே என் பக்கம் என் சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே பேட்டு, உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு,
உனக்கு ஒரு பேபி இருக்கு. நீங்க எல்லாருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆறுதலா ஒரு சப்போர்ட்டா நீங்க இருங்க. உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. நாமுமே இல்ல அப்படின்னு அழுகுறாங்க. நீ மட்டும் எனக்கு வேணும், என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஹக் பண்ணிக்கிட்டு போகாதன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பேட்டுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அப்படி யோசிக்கிறாங்க. பேட் எப்போவுமே ஒரு விஷயத்த அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போவுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டை தேடி போகிறாங்க. பேட்டை பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, ஏன் நேம் கூட உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அவள் மறுபடியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறாளா? அவள் ஏற்கனவே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கா. அவள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ஓகேவா? அதனால் உன்னை எப்படியும் ஒரு ஈச்சி மாதிரி ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பா. நீ அவளை முட்டாள்தனமாக நம்பாத. அவள் பண்ணுற விஷயம் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே பேட்டுக்கு ஒரு அட்வைஸை போடுறாங்க. உடனே பேட் சொல்கிறாங்க, நான் என்ன அந்தளவுக்கு கொடுமையானவளா? எனக்கு இப்போவுமே அவன் மேலே ஒரு கேரிங் இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக அவகிட்ட திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டோட பதிலை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த லவ் ஃபெயிலியரான ஆட்கள் எல்லாருமே பண்ணுறது தான்ல. அவங்கக்கிட்ட போக மாட்டாங்க, ஆனால் அவங்கள பற்றி ஒரு கேர் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுறான்னு இந்த மாதிரி நோட் பண்ணுறது, அவன் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது இல்லை, அதைத்தான் பேட்டுமே பண்ணுறாங்க. அவள் மேலே எனக்கு ஒரு கேரிங் இருக்குது. பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் பின்னாடிலாம் நான் திரும்பி போக போகிறதே கிடையாது. நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையுமே கேட்குறாங்க. அப்போ 2 பேருமே யோசிக்கிறாங்க. பேட்டுக்கு சடனாக ஒரு ஐடியா தோணுது. ஸோ உடனே அவங்க அண்ணங்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட ரூம் ஒன்று வேக்கண்ட்டாக தானே இருக்குது, நீ அதை சேல் பண்ண போகிறல்ல, ஸோ இப்போதைக்கு அந்த ரூமை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கான அமௌண்ட்டை நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட இருந்து கேட்டு அந்த வீட்டையுமே வாங்கிக்கிறாங்க. நேமுக்கு ஆல்ரெடி உங்க வீடு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதனால் அந்த வீடு பார்த்தாங்களா என்னன்னு தெரியலை. அது எல்லாத்தையும் அதுக்கான ரீசனை பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேமு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பிரேமும் பவும் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டு, அங்கே இருக்கிற நர்ஸு எல்லாருமே பேசுகிறாங்க, இவளோட மேரேஜ் எதுக்காக நின்று போச்சு, யார் அதை நிறுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் மேலே ஏதாவது தப்பு இருக்கா, அதுக்கு இவ தான் காரணமா, எந்த மாதிரியான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பேசிக்கிறாங்க. ஒரு ரூமர் போயிட்டுருக்கு பிரேமை பற்றி. அதை கேட்டதும் பவுக்கு கோவம் வருது. அவங்க என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் பிரேமு அதை தடுத்து, இல்லை இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க, நீ அதை கேட்டு சண்டெல்லாம் போக வேணாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கேன்டீனுக்கு சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. அப்போது பவுக்கு ஒரு கால் வருது, எமர்ஜென்சி கேஸு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லவும் பவ் அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. பிரேம் இங்கே தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட்டுமே வர்றாங்க. பேட்டை பார்த்ததும் பிரேம் உடனே அங்கேருந்து அவங்க பிளேட் எடுத்துக்கிட்டு எழுந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. உடனே பேட்டு சொல்கிறாங்க, நான் என்னோடய அம்மாவை பற்றி பேசணும், என்னோட அம்மா தான் பேஷண்ட் இல்லை, அவங்களோட ரிலேட்டிவ் நான் இல்லை, ஸோ நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பிரேமுமே கேட்குறாங்க, சரிம்மா சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, என்னோடய அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியுமே டயர்டாகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமுமே அது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்போ டயர்ட் ஆகுது, அவங்க சும்மா உட்காந்துருக்கும் போது டயர்ட் ஆகுறாங்களா, இல்லை ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டயர்ட் ஆகுதான்னு சொல்லி கேட்கவும் பேட் யோசிக்கிறாங்க. ரொம்பவே தீவிரமாக யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, இல்லை அவங்க சும்மா உட்காந்துருக்கும்போது தான் டயர்ட் ஆகுது, நான் என்ன நினைக்கிறேன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு என்னோடய அம்மாவை பற்றி ரொம்பவே கவலையாக இருக்குது, ஸோ மறுபடியும் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. பிரேமுக்கு புரிஞ்சிருது, இங்கே பாரு, நீ உன்னோட அம்மாவை யூஸ் பண்ணி என்ன பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்காத, உண்மையை சொல்லு, அதுக்கு அதுதான் காரணமா, நீ சொல்கிற எதையுமே என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, நான் சீரியஸாக சொல்கிறேன்,
உண்மையா சொல்றேன், நான் என்னோட அம்மாவை யூஸ் பண்ணிலாம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லவும் பிரேமுக்கு இன்னுமே கோவம் வருது. நீ இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னுட்டு அங்கேருந்து எழுந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பேட்டும் வெயிட் பண்ணு எழுந்து போகவும் பேட்டுமே பின்னாடி போய் நின்றுக்கிட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க, நீ என் மேலே கோவப்படாத, சரி நான் ஒத்துக்கிறேன், நான் என்னோட அம்மாவை யூஸ் பண்ணி தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறம் பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற, எனக்கு அதுக்கான நேரம்லாம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, உன்கிட்ட நிறைய நேரம் இருந்தா நீ வேற யார் கூடயாச்சும் உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணு, நீ அவங்க கூட போயிட்டு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே அங்கேருந்து போகிறாங்க. உடனே பேட்டு, இல்லை நான் விளையாடலாம் இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரேமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பிரேமும் நீ என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போகிறாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லிஃப்டில் ஏறி அவங்களோட ரூமுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க ரூமுக்கு வந்தால் அங்கே ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது, பேட் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன நோட்டில் சாரி அப்படின்னுமே எழுதியிருக்கு. பிரேம் அதை பார்த்ததும் அதில் க்யூட்டாக ஒரு சின்ன பொம்மை இருக்குது, அதை பார்த்துமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறதுக்காக அவங்க காரை ஆன் பண்ணுறாங்க. அது ஆன் ஆகலை, அது ஸ்டார்ட் ஆகலை. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க, என்னோடய காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்கள் வழக்கமாக வர்ற ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ நானுமே இருக்கேன், ஸோ எனக்கு நீங்கள் வேறு கார் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டேயுமே கேட்குறாங்க. அப்போ அந்த வழியாக பிரேமுமே வர்றாங்க. பேட் அங்கே நிற்கிறத பார்க்குறாங்க, ஆனாலும் கார் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே போகிறாங்க. அப்போ பேட் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அதில் சாரின்னு எழுதியிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே காரை ரிவர்ஸில் எடுத்து வர்றாங்க. பேட்டுக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, என்னாச்சு உன்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் வேற காரை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, உனக்கு என்னோடய கிஃப்ட்டு பிடிச்சிருக்கா என்ன, அதனால தான் இப்போ நீ என்கிட்ட பேச வர்றியா அப்படின்னு கேட்கவும் பிரேமு, இல்லை நான் ஜஸ்ட்டு பார்த்தேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. உடனே பேட்டு, நீ ரொம்பவே இரக்கமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் பிரேமு, இல்லை நான் அப்படி எல்லாம் கிடையாது, நீ தவாட்கிட்ட இருந்து என்ன ஒரு டைம் காப்பாற்றினல்ல, ஸோ நான் அதுக்காக இப்போ ரிட்டன் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், ஸோ அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் பேட் சொல்கிறாங்க, நீ என்ன வேணால் நினச்சிக்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஆனால் நான் என்ன நினப்பேன்னா உனக்கு உண்மையாகவே என் மேலே கேரிங் இருக்குது, நான் அந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார்லேயுமே போய் ஏறி உட்கார்றாங்க. பேட்டு அப்படி பிரேமையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது பிரேமுமே கேட்குறாங்க, உன்னோட வீட்டுக்கு எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லவும் பேட் அப்படியே ரூட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, லெஃப்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வருது. அதை பார்த்ததும் பிரேமுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, நீ இங்கேயா இருக்க அப்படின்னு கேட்கவும் பேட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் அந்த மாதிரி கேட்குற, எதுவும் தப்பாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நானுமே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, எது நீயுமா, உண்மையாவா, நீ இருக்கிற இடத்துல தான் நானுமே இருக்க போகிறேனா, இதை நினச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பிரேமுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ இவ இங்கேயும் வந்துட்டாளா அப்படின்னு நினச்சி பிரேமுக்கு டென்ஷனாக இருக்குது. சரி கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து லிஃப்டில் ஏறி போகிறாங்க. அப்போ லிஃப்டில் பிரேமு 26ஆம் நம்பர் பட்டன் அமுக்குறாங்க. அதை பார்த்துட்டு பேட்டு கேட்குறாங்க, என்னது நீ 26ஆவது ஃப்ளோர்லையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பேட்டுக்கு அதிர்ச்சி. அப்போது நீயும் அந்த ஃப்ளோரில் தான் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, ஆமாம் நானும் அதே ஃப்ளோரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பிரேமுக்கு இன்னுமே டென்ஷன். என்னது போகிற இடம்லாம் இவன் பின்னாடியே சுற்றுறா, இதில் வேற ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ ஒரே ஃப்ளோரா அப்படின்னு நினச்சிட்டு இன்னுமே பிரேமுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த லிஃப்டில் ஏறவும் அந்த லிஃப்டில் அப்படி பவர் கட் ஆகுது. உடனே அந்த லிஃப்ட்டு ஒரு குலுங்கி அந்த இடத்துலயே நிற்கவும் பேட்டு பிரேமை ஓடி வந்து அப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே பிரேமு, நீ என்ன பண்ணுற,
என்னை விடு, என்னை விடுன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. நீ மறுபடியும் நடிக்கிறியா, இதுவும் உன்னோட ட்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேட் அப்படி தள்ளி விடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பிரேமுக்கு ஒரு விஷயம் புரியுது. பேட்டு பயந்து போயிருக்காங்க. அவங்க உடம்பு எல்லாமே அப்படியே நடுங்குது. அதை பிரேமாலையுமே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உடனே பேட் ஒரு ஆபத்தில் இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமு பேட் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் பேட் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்கள அப்படி தட்டி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, அமைதியாயிரு, ரிலாக்ஸாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாகிரும், அமைதியாயிரு அமைதியாயிருன்னு சொல்லிட்டு பேட்டை அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. அப்படியே தடவி விடுறாங்க. பேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமைதியாகிறாங்க. அந்த லிஃப்ட் அப்படி சடனாக ஆஃப் ஆனதும் பேட்டுக்கு அது ஒரு பயம் போல் லிஃப்டில் போகிறது. ஸோ அந்த பயத்தில் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அதை பிரேமமே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே அமைதியாக்குவாங்க. அதுக்கப்புறம் பவருமே ஆன் ஆகுது. ஆனாகவும் 2 பேரும் அப்படி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ பேட்டு பிரேம்கிட்ட இந்த நிமிஷம் இந்த நொடியிலேருந்து நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. பிரேமுக்கு அங்கே தான் என்ன நடக்குது எதுவுமே புரியல. ஸோ அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. பேட்டு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? என்னோடய வாய்ஸு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன்ல, குளிர் அப்பப்போ கோல்ட் ஆகுது. சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும். ஆல்ரெடி நிறையவே பிரேக் எடுத்துக்கிட்டேன் தான். இப்போது மறுபடியும் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன பிரேக் கேட்குறேன். எனக்கு ஒரு 4 நாள் லீவ் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்காக என்னை மன்னிச்சு. பட் நம்மளை இன்னொரு பக்கம் என்ஜாயும் பண்ணணும்ல. நான் எதுக்காக லீவ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஷாப்பிங். ஸோ அதுக்காக சென்னை வரைக்குமே போகிறேன். நீங்கள் என்கிட்ட சென்னைக்கு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், நான் சென்னைக்கு வர்றேன். யாராச்சும் வர்றீங்க அப்படிங்கிறதா இருந்தால் என்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் எப்போ எங்கே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நானுமே சொல்கிறேன். ஓகேவா? இன்னொரு 2 வீடியோவுமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எபிசோடை நான் வந்து போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மன்னிச்சு, அவ்வளோதான். ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூ.